ஹாய் நண்பா, இன்றைக்கி சூப்பராக ட்ரிஸ் பண்ண போகிறோம். மீன் நண்பா பாருங்கள், செம்ம மீனை இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது எப்படின்னா வந்து நார்த்து ஸ்டைல் மாதிரி, தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணுறாங்க. ஓகே நண்பா, இது வந்து இப்போ வந்து நம்ம மீனை நல்லா கழுவியாச்சு. இது ரோப் மச்சி சொல்லுவோம், அந்த தேசி மச்சி சொல்லுவாங்களே, பங்களாதேஷ் மச்சி, அந்த மீன் ரோப் மச்சி. ஸோ இது வந்து இந்தியா ஸ்டைலில், கொல்கத்தா ஸ்டைலில் தான் பண்ணுறோம். இது வந்து இப்போ வந்து கறி பவுடர் போட்டு வச்சுருக்கோம். ஓகே நண்பா, இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் போட்டுருக்கு. இதில் வந்து உப்புலாம் போடல நண்பா, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எதுவுமே போடல. வெள்ளி வந்து கறி பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகே நண்பா, இப்போ ஒரு இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு. சூப்பராக டிஷ்ஷு. இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டிருக்கேன் நண்பா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. புதுசாக அந்த வீடியோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள், வீடியோ காமிச்சிட்ருக்குறேன் நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ வந்து தவா ஏற்றியாச்சு. இப்போ இதில் தான் ஃப்ரை பண்ணி அந்த குழம்பு ஆக்குவோம் தேசி. ஓகே நண்பா, பாருங்க நண்பா. இப்போ இது 2 பேரும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுவோம். இதுதான் இது வந்து சூப்பரான டிஷ் நண்பா, நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இது ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள் நண்பா, இங்கே வந்து ஒரு 3 வெங்காயம் இருக்கும். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து வரமிளகா, காய்ஞ்ச மிளகா பாருங்கள். இங்கே வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே நண்பா, 2 நண்பா. இங்கே பாருங்கள் நண்பா, இது வந்து இந்தியாவோட ஈஸ்டர்னு பாருங்கள். ஓகே நண்பா, இதில் வந்து கறி போட்டு இதுதான் வந்து மீனில் போட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். பூண்டுலேருந்து மஞ்சள்லேருந்து கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி எல்லாமே இதில் மிக்சிங், பெப்பரு, ஜிஞ்சரு, ஸ்டார்னிஸு எல்லாமே வச்சுருக்காங்க இதில். ஓகே நண்பா, ஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே நண்பா, ஸோ இதுதான் போட்டிருக்கோம் கறி போட்டு. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள் வீடியோ. இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு போட்டுருக்கோம். இப்போ இது மீனோடு போடுவாங்க. இது வந்து இந்த பங்களாதேஷ் ஸ்டைலில் வந்து மீனோடு தான் போடுவாங்க. உருளைக்கிழங்கு நல்லா இருந்தது, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அது அந்த மாதிரி டிஷ்ஷு போடலாம் சொல்லி ஒரு உங்களுக்கு காமிக்கணும். சரி, ஸோ நண்பா இங்கே பாருங்கள், இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து வண்டி ஏற்றியாச்சு பாருங்கள், போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே நண்பா, இந்த மீன் குழம்பு தான் இதுக்கு. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகும்போது இது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க நண்பா. பாருங்கள் நண்பா, ஏலக்காயும் போடுறாங்க. ஆக்சுவலி நம்ம மீன்லாம் ஏலக்காய் போட மாட்டோம், இவங்க ஸ்டைலில் வந்து ஏலக்காய்லாம் போடுறாங்க. பாருங்க, ஸோ ஏலக்காய் ஒரு 5 பீஸ் போட்டிருக்காங்க, 5 நம்பர். ஓகே நம்பர், அது உடச்சி போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நெக்ஸ்ட்டு 3 வெங்காயம், 4 மீடியம் சைஸு தான். ஸோ அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகுது நண்பா. அடுத்தது மிளகாய் போடாது. மிளகாய் எண்ணெயில் அப்படியே வறுத்துருவாங்க. ஓகே ஓகே நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர். இதுதான் ப்ரோக்ராம். நல்லா சாப்பிட்டே ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகுது நண்பா. இப்போ உப்பு போடுறாங்க. உப்பு அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வந்துடுமா. இது பாருங்கள், இங்கே ஃப்ரை பண்ணுறது வந்து இது பண்ணியாச்சு, கரட்டி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது வந்து ஃப்ரை ஆகுது நண்பா. ஸோ இது வந்து இதாகிட்டுருக்கு நல்லா. ஆனியன் நல்லா ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனியன் நல்லா வறுத்துட்ருக்காங்க. ஓகே நண்பா, வெங்காயம் இங்கே வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சூப்பராக பார்க்குறது. ஓகே நண்பா. நண்பா பாருங்கள் நண்பா, நல்லா வறுத்துருச்சு. வெங்காயம் பாருங்கள், அது காமிக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, நல்லா நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டுருங்க நண்பா. இதெல்லாம் வெங்காயம் சொல்லிட்டேன். என்ன இந்த இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணுறாங்க. இது வந்து மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க.
கரம் மசாலா போட்டாரு நண்பா பாருங்கள். இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுருக்காரு. ஓகே நண்பா. இது வந்து மஞ்சத்தூள் நண்பா. மஞ்சத்தூள் தேவையான போட்டுருக்காங்க, ரொம்ப போடாதீங்க மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இப்போ போட்டிருக்காங்க, ஓவராக போட வேண்டாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஸோ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க, ஏன்னா ரொம்ப மஞ்சள் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னமோ மஞ்சள் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ மஞ்சளும் போட்டாச்சு. இப்போ கறி பவுடரும் போட்டுருக்கோம் நண்பா. பாருங்கள் தெரியுங்களா, ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்காங்க எல்லாமே. சில்லி பவுடரு, கறி பவுடரு, சில்லி பவுடர் வந்து ஒரு தண்ணி மிக்ஸ், லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ மசாலா நம்ம இதில் கொஞ்சம் மசாலா எண்ணெயில் பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். அது எதுக்குன்னா மசாலா கீழே பிடிச்சின்னு சொல்லிட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிருக்காங்க. ஓகே நண்பா. இப்போது நல்லா இதாகிட்டுருக்கு நண்பா. இது வந்து ப்ரைவேட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இவங்க ப்ரைவேட்டாக வாங்கியிருக்காங்க, மெஹரானு, இங்கே சவுதியில். பாருங்கள், இது ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நண்பா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நம்ம வெறும் பூண்டு தான் போடுவோம் இல்லை. இவங்க வந்து பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி அடைச்சி போடுறாங்க. இவங்க வந்து எப்படின்னா அந்த பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறாங்க அந்த மீனை. ஆனால் நல்லா இருந்தது, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது பார்த்து தண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வாட்டி வந்து ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் நண்பா. அதே மாதிரி தான், இதே மெத்தட் அதே மாதிரி தான், அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணாங்க ஒகேனக்கல் மீன் குழம்புன்னு சொல்லி. அது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க லைட்டாக, கொஞ்சம் அடி பிடிக்குது சொல்லி. நீங்களும் அது மாதிரி பார்த்துங்க நண்பா. தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மீன் ஃப்ரை ஆகிட்டு உங்கள் நண்பா இது 3 வாட்டி இப்போ திருப்பியாச்சு. இது வந்து ஃபைனல் டச்சு பாருங்கள் நண்பா. இந்த ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி ஆகிடுச்சுன்னா ஓகே ஆகும். இந்த ரெண்டுமே இன்னும் சரியாகல. இது அது மாதிரி ஆகிடுச்சு, அதே திருப்பி போட்டு இந்த ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் மசாலா நல்லா வாசமாக இருக்குது நண்பா, மூக்கே அடைக்குது. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது வாசம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த மசாலா எதுவும் மிக்ஸ் பண்ணாங்க, கறி பவுடர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகே நண்பா. இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பங்காளி பங்காளி ஆனால் ஆக்சுவலி அவங்க இந்தியா கொல்கத்தாவில் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் நண்பா, இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு இருக்காரு. உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸ்பெஷலாக பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ், இதுதான் சைஸு. நீங்கள் கழுவி போட்டாங்க. என்ன பிரியாணி மசாலா மட்டும் தான் போடலாம் நண்பா இதில். ஆனால் ஆக்சுவலி வந்து இந்த மசாலாலாம் அந்த பிரியாணி நார்மலாக நம்ம நான்வெஜ் செய்யணும், இந்த மட்டனு சிக்கனு அந்த மசாலா தான் அதிகமாக போட்டுக்கலாம். சொன்ன மசாலா நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காரம் ஜாஸ்தி வேணுமா ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இந்த கத்தி நைஃப்பில் தான் பண்ணுறாங்க. ஏன் நைஃப்பில் பண்ணுறாங்கன்னா நண்பா, அந்த மீன் உடஞ்சிரும். வேறு நீங்கள் ஸ்பூனில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மீன் வந்து அப்படியே தெரிச்சிடும். ஸோ அதனால் பாருங்கள், இப்போ அந்த சைடு இப்போ திருப்பி போகிறாரு. ஸோ அதுவும் ஓகே ஆகிடுச்சு, லோன் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு அதுவும். நண்பா ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர். ஸோ பாருங்கள், 2 சைடும் திருப்பி போட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும் நண்பா. ஸோ மீன் பொரிச்சு தான் அதில் குழம்பு போடுவாங்க. நம்ம வந்து மீன் குழம்புல அப்படியே போட்டுருவோம் பச்சையாக. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ நல்லா வறுத்துட்டு வரு, நல்லா ஃப்ரை ஆகிட்டு மசாலா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எண்ணெய் தான், அந்த எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்க. ஒரு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 3 இது போட்டுக்கணும் எண்ணெய்.
ஓகே நண்பா. கரண்டி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கரண்டியில் வந்து 3 இதில் இப்போ வந்து உருளைக்கிழங்கு போடுறாங்க நண்பா. இப்போ உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. மசாலா நல்லா இதாகிடுச்சு. ஆனியன் எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டாங்க. ஸோ வதக்கிட்டு இப்போது வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. ஓகே நண்பா. வேறு உருளைக்கிழங்கு போட்டு இப்போது அது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேறுகிற மாதிரி அது எண்ணெயிலே வதக்குவாங்க நண்பா. ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் நண்பா. ஸோ இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிவாங்க நண்பா. பாருங்க நண்பா, தண்ணியெலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குவாங்க. அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மீனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதை ரெடி பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. அப்புறம் இது கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸோ அது வந்து ஆட் பண்ணிடுவாங்க. மீனை தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியை மீன் தான் உங்களுக்கு எப்பயுமே தெரியும். நம்ம முன்னாடியே ஆட் பண்ணால் உடஞ்சிரும். ஸோ வந்து இது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தண்ணியெலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சின்னதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆவி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த மீனை போட்டு எடுத்துடுவாங்க நண்பா. ஸோ இதுதான் பாருங்கள், நான் காமிச்சிக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க நண்பா, மறந்துடாதீங்க நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இது நல்லா வதக்கிட்டு இருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெய் தான் மேலே அவங்க அந்த எண்ணெய் இதாக போடுறாங்க நண்பா. அந்த எண்ணெயில் தான் அது வதக்கணும். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் கமன் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயில் தான் போட்டு வதக்குவோம் நண்பா. பார்த்துட்டு இருங்க நம்ம வீடியோவை. ஸோ இங்கே வந்து இது ஃப்ரை ஆகிட்டது. இங்கே ரைஸ் வச்சுக்குது. இங்கே ஃப்ரை ஆகிடுச்சு. 18 வச்சு இது அவ்வளோதான். இது இந்த நல்லா குக் ஆகிடுச்சு நண்பா. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நண்பா. அவ்வளோதான், 18 வச்சு முடிஞ்சிடுச்சு, வச்சாச்சு. ஸோ இதுதான் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டில் தான் எடுக்கிறாங்க. நைட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா மொத்தமாக. இதுதான் இன்றைக்கி ஓகே நண்பா, ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே நண்பா. ஸோ நண்பா தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சாது. ஓகே நண்பா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் நண்பா. அதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிடுவாங்க. நல்லா ஒரு பொங்குனதுக்கப்புறம் இப்போ மூடியை போட்டு மூடிடுவாங்க. ஓகே நண்பா, அதுதான் இது கான்செப்ட்டு. ஸோ மூடியை போட்டாச்சு. இப்போ நல்லா பாயில் ஆகணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே நண்பா. இதான் நண்பா. இப்போ பாருங்கள் நண்பா, இப்போ மீனை 2 பீஸ் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ போட்டிருக்கு. இப்போ மீனை எடுக்கிறோம். ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ மீனை இறக்கியாச்சு. மீன் பாருங்கள். இப்போ மீன் போட்டாச்சு. ஃப்ரை பண்ண மீனை இப்போ குழம்புல போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கா கூட இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு செக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்துருச்சு நண்பா. ஸோ பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், உள்ளே இறங்கிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக ஆகிடுச்சு நண்பா. ஸோ இதுதான். ஓகே நண்பா, நான் சாப்பிட்டு போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் நண்பா. ஸோ ஃபைனல் டேஸ்ட் இன்னும் ஆகலை. ஸோ கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் மீன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த கிரேவிலாம் கொஞ்சம் பிடிக்கணும் நண்பா. உப்புலாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கணும். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுங்க. ஸோ உப்பு கொஞ்சம் பத்தலை, ஒரு உப்பு பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறாரு. ஓகே நண்பா. ஸோ உப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அவ்வளோதான் ஃபைனல் டச். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் இல்லை 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ இதுதான் பாருங்கள், இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனல் டச். இப்போ மூடியை போட்டு மூடிடுவாங்க ஒரு 10 நிமிஷம். அவ்வளோதான் நண்பா. இப்போ மூடியை போட்டு மூடிட்டாரு. 10 நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் சாப்பிட்ற வேலை தான். ஓகே நண்பா. ஓகே, ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க நண்பா. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்பப்போ மறந்துடுறீங்க போடுங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நண்பா இந்த வீடியோ. ஓகே நண்பா. ஸோ நண்பா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃபைனல் டச்சு. ஓகே நண்பா பாருங்கள். ஸோ என்னென்ன டச் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ தான் இப்போ ஆஃப் பண்ணோம். ஸோ எண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே மிதக்கும், அப்படியே மேலால் வந்துடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.
ஓகே நண்பா, நானும் இருக்கிறேன் பாருங்க வீடியோவில். ஓகே நண்பா, ஸோ இதான் அவரு இருக்கார் கூட பாருங்க, கொல்கத்தா இருக்காரு, அவர் இருக்கார். ஓகே நண்பா, ஸோ நானும் இருக்கிறேன். ஓகே நண்பா, ஓகே, டேக் கேர்.